ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC Group 4 Guides. வெற்றி நிச்சயம். Also available at Amazon, Flipkart மற்றும் surabooks.com. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலால் பதட்டம் நிலவும் ஜம்மு காஷ்மீரில் விரைவில் மீண்டும் சுற்றுலா துவங்கும் என மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரை வெற்றிகரமாக நடக்கும். காஷ்மீர் அடைந்து வரும் வளர்ச்சியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. பாகிஸ்தானியர்கள் அனைவரும் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என நாங்கள் ஏற்கனவே அறிவித்துவிட்டோம். பாகிஸ்தான் போன்ற பயங்கரவாத நாடுகளுடன் வர்த்தக உறவு வைத்துக் கொள்ள இந்தியாவுக்கு இந்த விருப்பமும் இல்லை. இந்தியாவில் எந்த இடத்திலும் பயங்கரவாதம் தலைதூக்க அனுமதிக்க மாட்டோம். 140 கோடி இந்தியர்களும் தேசியம் தேசபக்தியை தங்களின் உயர்ந்த கடமையாக நினைக்கும் வரை இதுபோன்ற தொந்தரவுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். எல்லை தாண்டிய அரசு ஆதரவுடன் நடக்கும் பயங்கரவாதம் என்பது நாகரீக சமூகத்துக்கு அச்சுறுத்தலாகவே இருக்கும் என்று முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் கூறினார். அது இப்போது என் நினைவுக்கு வருகிறது. பகல்காம் தாக்குதலுக்கு காரணமானவர்களை தண்டிக்க தக்க பதிலடி கொடுக்க ஒட்டுமொத்த நாடும் ஒன்று சேர்ந்து கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் அதற்கான நேரம். பயங்கரவாதிகளையும் அவர்களை ஆதரிப்பவர்களையும் கண்டுபிடித்து நாங்கள் தண்டிப்போம். இதில் ஒவ்வொரு இந்தியரும் உறுதுணையாக இருக்கிறோம். மும்பை தாக்குதல் சம்பவத்தை எதிர்கொண்டு வலிமையுடன் மீண்டு வந்தோம். அதேபோல புல்வாமா தாக்குதலுக்கும் தக்க பதிலடி கொடுத்தோம். நாட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிராக கார்கில் முதல் கன்னியாகுமரி வரை மக்கள் கோபத்தில் இருக்கின்றனர். இந்த துக்ககரமான சம்பவத்தில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்கிறோம். தாக்குதலில் இறந்தவர்களுக்காக பிரார்த்திக்கிறோம். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய விரும்புவதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். पाकिस्तान के जो भी राज्य में लोग हैं उनको 28 घंटे में वो तो हमने अनाउंस कर ही दिया है, वो सब वापस जाएं और किसी को भी यहाँ पे रहने की परवानगी नहीं। सर, आपने आर्टिकल 370 के बारे में बात करते हुए जिक्र किया कि किस तरह कुछ लोग विकास के विरोध थे कश्मीर के, और अभी इस हमले के बाद खास करके हमें दिखने में आ रहा है कि किस तरह से वहाँ के लोकल्स जो कि टूरिज्म पे डिपेंडेंट था उनका अर्निंग, किस तरह से भारत सरकार उनको हेल्प करने की कोशिश कर रही है। मुझे लगता है कि भारत के लोगों में इतना सामर्थ्य है, इतनी हिम्मत है, इतना आत्मविश्वास है कि जल्द ही फिर एक बार पर्यटन वहां शुरू होगा, उद्योग वहां जाएगा, अमरनाथ की यात्रा होगी और कश्मीर जो विकास के मार्ग पे चल पड़ा है उसको कोई रोक नहीं सकता।